ஈரம் ஒரு காதல் குறுநாவல். திரு பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய குறுநாவல். அதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? சந்தியாவுக்கு அது புரியத்தான் இல்லை. எல்லா வீட்டு ஜன்னல்களும் தானே திறந்து கொண்டு அவளையே பார்ப்பது போல இருந்தது. பெண்கள் அவளை பார்க்காமலே பார்த்தார்கள். ஆண்கள் கூலிங் கிளாஸ் வழியாக அவளை பார்ப்பதாக அவள் உணர்ந்தாள். காலை வேளைகளில் பால் பாக்கெட்டு போடும் அந்த ஒல்லியான பெண்மணி, பேப்பர் போடுகிற பையன், காய்கறிகளோடு ஊர் விஷயங்களையும் சேர்த்து விற்கும் கடைக்காரர் என்று அவளை சுற்றி இயங்கும் மனிதர்கள் பலருக்கும் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவல் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. சந்தியாவுக்கு ஒரு தோழி, அவள் பிலோமினா. அவள் சாப்பிடும் முன்பு கை கழுவ போகும் இடத்தில் வைத்து கேட்டாள், என்னப்பா, உனக்கும் எம்கே மூர்த்திக்கும் ஏதோ இருக்கிறதாக எல்லாரும் சொல்றாங்களே, உண்மைதானா அது? எல்லோரும்னா யாரு யாரு? மன்மோகன் சிங்கும் சோனியாவுமா, அழகிரியும் ஸ்டாலினுமா, இல்லாட்டி அஞ்சலியும் அமலாவுமா? இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். சாரி, நான் கேட்டிருக்க கூடாது, இது கொஞ்சம் வரம்பு மீறல் தான். நோ, நாட் அட் ஆல். உனக்கு உரிமை இருக்கிறப்ப கேட்கலாம், ஆனா அது உரையாடத்தக்க விஷயம் இல்ல. உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாத இருட்டு குகை. வெளியில் இருந்து பார்த்தா எனக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏன் என்னையே சொல்றேன், நானும் அவனும் உள்ள இருக்கோம்னே வச்சுக்கோ, எங்களுக்கே அது தெரியல. எங்க இருக்கோம்னு, உள்ள என்னதான் இருக்கு? இருட்டு தான் தெரியுது. ஒரு கால் இருட்டு தான் அதுவோ, அதுக்கு இன்னொரு பேரு இருட்டோ என்னவோ. பிலோமினா இவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளை அப்படியே இருக்க விட்டு விட்டு சந்தியா தன் அறைக்கு புறப்பட்டாள். பெண்கள் விடுதியில் அவள் அறை எடுத்து தங்கி இருக்கிறாள். அது தூரத்தில் இல்லை. நடப்பது சௌகரியமாக இருந்தது. நடக்கும்போது மனசை கட்டவிழ்த்து அலைய விடலாம் அல்லவா? மனம் சனிக்கிழமை மாலை வீடு திரும்பும் பள்ளி குழந்தை போல இருந்தது. பிராணவாயுவால் மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்று பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு பெரிய பொய்! ஈரத்தால் வாழ்க்கை நடக்கிறது. ஈரத்தை மூர்த்தியிடம் கண்டபோது அவள் உற்சாகம் அடைந்தாள். அண்மை காலமாக சந்தியா நகரத்தை விட்டு விடுமுறை நாட்களில் வெளியேறி இருட்டும் வரை சுற்றி கொண்டிருந்து விட்டு அறை திரும்பும் வழக்கத்தை மேற்கொண்டிருந்தாள். இப்படியான ஒரு பயணத்தின் போதுதான் ஆலப்பாக்கத்தை அவள் கண்டுபிடித்திருந்தாள். ஒரு சின்ன குன்று, அங்கே ஒரு புராதன கோயில். கோயிலுக்கு பின்பக்கம் களங்கமற்ற சுத்தமான படிக்கட்டுகளை கொண்ட குளம். படிக்கட்டில் உட்கார்ந்து ஒரு நாள் பொழுதை போக்குவது அர்த்தமுள்ள காரியமாக பட்டது அவளுக்கு. கடைசி படியில் அவள் இருந்தாள். அவளை பார்க்க வந்தார் போல மொய்க்கும் மீன் குஞ்சுகள். குளக்கரைக்கு மேல் குடை பிடிப்பது போல ஒரு மரம். குன்றின் மேல் படிப்படியாக மிதித்து மேல் நோக்கி போவது அவளுக்கு பிடித்திருந்தது. அப்படியே படிகள் இன்னும் மேலே என்று ஆயிரமாக வளரக்கூடாதோ என்று அவள் யோசிப்பதுண்டு. அப்படி எதுவும் நடப்பதில்லை. யாருடைய ஆசைப்படிதான் எது நடந்தது? ஒரு நாள் மதிய பொழுது போல மூர்த்தி ஒரு பெண்ணோடு படியின் பக்கம் வந்து அமர்ந்தான். அந்த பெண் மிகுந்த நட்பு தோன்ற சிரித்து சந்தியாவை பார்த்து, கோயிலுக்கு வந்தீங்களா என்று கேட்டாள். அடுத்து 5 நிமிடத்தில் அவர்கள் அழுத்தமாக அறிமுகமானார்கள். கோயிலுக்கு இல்ல என்றாள் சந்தியா. இங்க வர்றவங்க இந்த பழம்பெரும் பஞ்சாங்க கிராமத்துக்கு உங்களை மாதிரி டவுன்காரங்க என்னத்துக்கு வருவாங்க? அப்ப நீங்க? இவன் என்னோட அண்ணன், ஊருக்கு வந்திருக்கான், கொஞ்சம் பர்சனலா பேசணும், அதுக்காக தான் இங்க வந்தோம். நான் என்னோட பேசணும், அதுக்காக வந்தேன். அந்த பெண் சந்தியாவை புருவம் உயர பார்த்தாள். இந்த மாதிரி பைத்தியம் போல இவன் தான் பேசுவான்னு நினைச்சேன். நீங்களுமா? ரஞ்சனியை மூர்த்தி அடக்கினான். சாரி என்றாள் ரஞ்சனி. அதனால் என்ன, பைத்தியமா இருக்கிறது தப்பா? எது பைத்தியம்னு தான் புரிஞ்சுக்க முடியல. எங்க ஊர் சாமி ரொம்ப சக்தி உள்ளவர், வேண்டிக்கிட்டா கட்டாயம் நடக்கும் என்றாள் ரஞ்சனி. சந்தியா ரஞ்சனியை முகத்தை நோக்கி ஆராய்ந்தாள். குழந்தைத்தனம் மாறாத வளர்ந்த குழந்தை. நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். நடந்துருச்சு. தேர்வு நீங்க தானே எழுதுனீங்க? அப்போது மூர்த்தி மட்டும் சிரித்தான். அடுத்த முறை டவுன் பஸ் ஒன்றில் மூர்த்தியை சந்தியா பார்க்க நேர்ந்தது. டிரைவர் அருகில் அவன் நின்று கொண்டிருந்தான்.
அவள் பின்னால் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவன் முதுகு மட்டும் தெரிந்தது, பக்கவாட்டு முகம் தெரிந்தது. அவனை அழைத்து அல்லது அவன் அருகில் சென்று பேசலாமா என்று நினைத்தாள் சந்தியா. எதற்கு என்று அவளே தன்னை கேட்டுக்கொண்டாள். மனித உறவுகள் கூடும்போது மன நோவுகளும் கூடுகின்றன. நட்பு என்பதே காசு கொடுத்து சூனிய வைத்துக் கொள்வது போன்றது என்று சந்தியா நினைக்க தொடங்கி இருந்தாள். பழக்கம் ஏற்பட்ட பிறகு இந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் அவனிடம் சொன்னாள் சந்தியா. அன்று மூர்த்தியிடம் சந்தியா மயிலாசன மலையில் அமர்ந்திருந்தாள். நல்ல வேளையாக மூர்த்திக்கும் ஊர் சுற்றுவது பிடித்திருந்தது. எங்கெல்லாம் தரைமட்டத்துக்கு மேல் இடம் இருக்கிறதோ, அது குன்றோ மலையோ ஏதோ ஒன்று, கண்ணுக்கு மேலாக இருக்கும் ஓரிடம். அங்கே நீர்நிலை இருக்க வேண்டும். அதன் மடியில் அமர்ந்திருக்க வேண்டும். ததும்பும் தண்ணீரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீர் எப்போதும் எதையோ சொல்லிக் கொண்டே இருக்கிறதல்லவா? மூர்த்தி சந்தியாவிடம் முதல் நாள் சந்திப்பின் போது தங்கை ரஞ்சனியுடன் பர்சனலாக பேச அந்த குன்றிற்கு வந்த விஷயத்தை பற்றி ஒரு நாள் கூறினான். விஷயம் இதுதான். யாரோ ஒரு பையன் அவளிடம் அவளுக்கு ஈர்ப்பு, அவனுக்கும் அதிகமாக கல்யாணம் பண்ணிக்கலாமா என்கிறான். என்ன செய்யலாம் என்று கேட்டிருக்கிறாள் அவள். நீ என்ன சொன்ன என்று சந்தியா கேட்டாள். இத பத்தி என்கிட்ட பேச தோணுனதே அதுக்கு என்னுடைய பாராட்டு. ஆனா நான் எந்த முடிவையும் சொல்ல முடியாது. அத நீயே தான் எடுக்கணும். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய விருப்பம். இந்த பிராந்தியத்துல யாரையும் நீ பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது. இன்னொருவர் மூளைய, மனச உனக்காக வேலை வாங்க நீ முயற்சிக்கும் போதே நீ பலவீனம் அடைகிற. அதோட உன்னுடைய பிரத்யேக உலகத்தை நீ விலகூறி விற்க தொடங்குற. அம்மா அப்பா மூத்தவர்கள் தான், அவங்க பெரியவங்க தான். ஆனாலும் அவங்களும் அந்நியர்கள் தான். அவங்க பிறப்புக்கு உதவுவாங்க, வாழ்க்கைக்கு அல்ல. தோத்தாலும் சுயமாக தோக்கிறது தான் கௌரவம். சரியா சொன்ன. என்ன நடந்துச்சு? கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கா. நல்ல காரியம். அன்பு முடியற இடம் கல்யாணமாகவா இருக்கணும்? சந்தியா ஒரு அரசு அலுவலகத்தில் என்ன சொல்வது, பணியா, வேலையா, கடமையா, தொழிலா, ஊழியமா, ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருந்தாள். மாத சம்பளம் வந்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு அனுப்பியது போக, அறைக்கு வாடகைக்கு போக, உணவுக்கு தந்தது போக, மீதி பணம் மரியாதையாக வாழப் போதும். லஞ்சம் வாங்கக்கூடிய இருக்கைதான். ஆனால் அவள் அதை மறுத்துவிட்டாள். மூர்த்தி ஒரு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தான். முன்னால் ஒரு பிரமுகரிடம் இருந்தான். கட்டுமான தொழில் செய்து கொண்டிருப்பதாகத்தான் அவன் நினைத்திருந்தான். மணல் திருட்டும் அரசியலும் அவரது முக்கிய தொழில் என்று பின்னால் தெரிந்து கொண்டதும் அந்த வேலையை விட்டுவிட்டான். அவன் முதலாளி கவிதையும் எழுதினார். ஏன் வேலையை விடுற? ஒரு இன்ஜினியருக்கு மற்றவர்கள் கொடுக்கறதை விடவும் அதிகமா தர்றனே என்றார் அவர். மூர்த்தி சந்தியாவிடம் சொன்னான். அப்போது அவர்கள் பூந்தோட்டத்துக்குள் இருக்கிற ஹோட்டலில் மரத்தடியில் போட்டிருக்கிற மேஜைக்கு பக்கம் அமர்ந்திருந்தார்கள். மஞ்சள் பூக்கள் பூத்து சொரிந்து கொண்டிருந்தன. நடைபாதையை மறைத்துக் கொண்டு பூக்கள் விழுந்து கிடந்தன. பூக்களை மிதிச்சிட்டு நடக்கிறது கஷ்டமா இருக்கு என்றான் மூர்த்தி. அப்புறம் அவனே தொடர்ந்தான். அது உண்மைதான். சாதாரணமாக பிஇ படித்தவர்களுக்கு மற்ற கான்ட்ராக்டர்கள் தருவதை விடவும் அதிகம் தருகிறார்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஊழலுக்கு எப்படி துணை போவது? வேலையை விட்டதுதான் சரி. நம் காலத்தில் பிரச்சனையே இதுதான். நம் பிரச்சனை அது ஏதோ ஒரு வகையில் ஊழல் பரவி எல்லார் இடத்திலும் இடம் கொடுத்து விட்டது. நம்மை காப்பாற்றிக் கொள்வதுதான் முதல் முக்கியம். என் மேஜையில் ஒரு ஃபைல் வந்தது. அயோக்கியனுக்கு அனுமதி கொடுக்க சொல்கிறார் என் ஆபீசர். பயனாளி வாங்கி கொடுத்த பட்டு புடவையை ஆபீசர் பொண்டாட்டி தீபாவளிக்கு கவனி சாமிக்கு படைத்து காலையில் கங்காஸ்தானம் செய்துவிட்டு கட்டி கொள்கிறாள். எனக்கு என்னவோ புடவை அந்த பயனாளி திருடனே அவளுக்கு கட்டிவிட்டது போல தோன்றியது. ஒரு மஞ்சள் மலர் கலன்று மிதந்து மிதந்து இலைகளிடமோ கிளைகளிடமோ விடைபெறாமலே பெயர்த்து கொண்டு காற்றின் துணையோடு அவள் தலைமேல் வந்து தங்கி பின் சாப்பாட்டு மேஜை மேலே வந்து உருண்டது. சந்தியா அந்த பூவை கையில் எடுத்து வைத்துக் கொண்டாள். சொன்னாள், எப்படிப்பட்ட வாழ்க்கை இது? சத்தமே இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எத்தனை நிறைவாக வாழ்ந்து முடிந்தது இது. இருந்தோம் என்பதற்காக குதிக்கவும் இல்லை, போகிறோம் என்பதற்காக புலம்பவும் இல்லை.
சற்று அமைதியாக இருந்துவிட்டு அவளே சொன்னாள், யாரோ சுற்றுகிறாய் என்று எந்த பூவுக்கும் அதன் அப்பா கடிதம் எழுதி அவமானப்படுத்துவதில்லை என்று கூறினாள். அப்பா உனக்கு கடிதம் எழுதியிருக்காரா? ஆமா. பதில் எழுதியிருக்கியா? எழுதிட்ட. அந்த மாதிரி சுத்தல் இல்ல. அப்படியான சுற்றல சுற்றும் போது உங்களுக்கு கண்டிப்பா எழுதுவேன். எழுதணும்னுங்கிற கட்டாயமும் கடமையும் இல்ல எனக்கு என்றாலும் நான் எழுதுவேன் என்று எழுதியிருக்கிறேன். தெருவுல ஒரு பறவை செத்து விழுந்து கிடந்து மறுட்டல் தருவது போல ஒரு அழுத்தமான மௌனம் அவர்களிடையே கவிந்தது. நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் மூர்த்தி, இது என்னுடைய பிரச்சனை. இதை எப்படி தீர்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். குளக்கரையில உன்னை பார்த்த அந்த நிமிஷமே எனக்கு தெரியும் நான் எதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னு. அப்பா மகளை பார்க்க வேண்டி அறைக்கே வந்தார். அத்தியாயம் 2. எனக்கு ஒரு கனவு வந்து கொண்டே இருக்கிறது மூர்த்தி. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஏதோ ஒண்ணு என்ன துரத்திக்கிட்டே வருது. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். துரத்துறது யாருன்னு பார்க்கதான் ஆசை. ஆனா என்னால முடியல. ஒரு மாடோ குதிரையோ காண்டோ மிருகமோ ஏதோ ஒண்ணு தடிமனா இருக்கு. நான் இறைக்க இறைக்க ஓடுவேன். அப்புறம் விழிச்சுக்குவேன். உடம்பெல்லாம் வேர்த்து வடியும். வேர்வைய தொடச்சுக்கிட்டு சமயங்கள்ல குளிச்சுட்டு அப்புறமா படுக்கும்படியா இருக்கும். தூக்கம் வராது. வாழ்நாள் எல்லாம் என்னை யாரோ துரத்திக்கிட்டே இருக்காங்கன்னு அச்சத்தோடையே வாழ வேண்டி இருக்கு. மூர்த்தி அமைதியாக சந்தியா சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தான். பழங்கால கற்கோயில்கள் நிறைந்த ஊரில் பாறையின் மேல் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள். துரத்துபவர்களை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சந்தியா? அவள் வெகு நேரம் அமைதியாக இருந்து விட்டு சொன்னாள். ஒருத்தர் 2 பேருன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஏகப்பட்ட பேராக இருந்தா எப்படி? சொன்னது போலவே காலை பொல பொலவென்று விடியும் போது அப்பா வந்து சேர்ந்தார். இரவு முழுக்க பயணம் பண்ணிய சோர்வு, காலை பசி, எல்லாவற்றுக்கும் மேலே கோபம். அப்பாவுக்கு யார் மேல் கோபம்? கோபப்பட வேண்டியவர்களை எல்லாம் விட்டுவிட்டு என் மேல் மட்டும் ஏன் மொன்னை கோபம்? யாருடனோ சுற்றுவதாக கேள்விப்பட்டாராம். சரி, அதனால் என்ன? மானம் என்ற ஒன்று அவருக்கு இருக்கிறதாம். நான் சொன்னேன், நான் பொய் சொல்வதில்லை. எந்த சூழ்நிலையிலும் துரோகம் செய்ததில்லை. யாரையும் காட்டி கொடுத்ததில்லை. ஒரு பொண்ணுக்கு நேர்கிற அவலங்களிலேயே பெரிய அவலம் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டி இருக்கிறது தான். அப்பா, அது பரஸ்பரம் 2 பேருக்குமே கௌரவம் இல்லாத விஷயம் இல்லையா? நான் அதை செய்ய போகிறதில்ல. உங்க குழந்தைகள் மூடர்கள் இல்ல. அவங்க எந்த சூழ்நிலைகளையும் சமாளிப்பாங்க. ஆண்கள் நடுவுல வாழ வேண்டி இருக்கிறதால அதுக்கேற்ப உடம்பையும் மனசையும் புத்திசாலித்தனத்தையும் ஒரு பொண்ணு அடைஞ்சிட மாட்டாளா? என் மகளை சந்தேகிக்கிற அப்பா தன்னையே அவமானம் செஞ்சுக்கிறான். அப்பா தலையை தொங்க போட்டு கொண்டு போனார். அப்படி வருத்தப்படும்படி நீ பேசியிருக்க வேண்டியதில்ல சந்தியா என்றான் மூர்த்தி. உடனே நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அறிவுரை செய்ய கிளம்பிடாத மூர்த்தி. நான் அவரோட பொண்ணுங்கிறத விட ஒரு மனுஷங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணை ஆக்கிரமிக்கிறவங்க எல்லாருமே அப்பா, அண்ணா, கணவன்கிற உரிமையில தான் அதை செய்யறாங்க. அவங்க இடத்த அவங்களுக்கு, அவங்க உரிமைய அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே உணர்த்தி விடுறதுதான் என்னுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. நாம இவங்களோட தானே வாழ வேண்டி இருக்கு என்றான் மூர்த்தி. அதனாலதான் அப்படி இருக்க நேர்ந்துருது. காலேஜ் நாட்கள்ல ஒரு பையன் என்னோட நெருக்கமா இருந்தான். எனக்கும் அவன் மேல ஈர்ப்பு இருந்தது. அண்ணனுக்கு அது பொறுக்கல. கடுமையா பேசினான். அந்த பையனையும் மிரட்டனா. நான் ஜாக்கிரதை, உன்னோட மரியாதையை கெடுத்துக்காத. நான் எதை செய்யறனோ அதை தெரிஞ்சுதான் செய்யறேன்னு சொன்னேன். வீட்டில் இல்ல, நான் அந்த பையனோட ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற போது இந்த முட்டாள் கலாட்டா பண்ணினான். ஒரு கட்டத்துல அவனை நான் அறைய நேர்ந்தது. பெண்களுக்கு பலம் இல்லைன்னு பலமில்லாத முட்டாள்களே சொல்றாங்க. பலமும் வீரமும் மனசுல இருக்கு. உன்னையும் ஒரு அடியில வீழ்த்த முடியும் என்னால. என்ன மூர்த்தி? அப்போது மூர்த்தி சொன்னான், ஆண்மைங்கிறது ஒண்ணும் இல்ல, அது போல பெண்மைன்னு ஒண்ணும் கிடையாது. மனுஷத்தன்மைங்கிற ஒண்ணுதான் இருக்கு. ஆண்மை அல்லது ஆளுமைங்கிற வார்த்தையை தான் ஆண்கள் தங்களுக்கு சாதகமா ஆண்மை என்று மாத்திக்கிட்டாங்க. வரும் வழியில் நுங்கு, இளநீர், பஜ்ஜி என்று கண்ணில் பட்டதையெல்லாம் வண்டியை நிறுத்தி வாங்கி சாப்பிட்டு கொண்டே வந்தாள் சந்தியா. சந்தியா, ராத்திரி சாப்பிட போறது இல்லையா நீ? எனக்கு உன்னை போல ஒரு சிநேகிதன் இருக்கான். இட்லிகளை பொட்டலம் கட்டி வச்சுக்கிட்டு காத்திருப்பான். நான் மறந்தாலும்
என்ன மறக்காத பையன். மழை அவனுக்காகத்தான் பெய்யுது. உடனே உன்னோட விஞ்ஞான மூளைய தட்டி எழுப்பாத. அதோ அந்த ஆலமரம் போல இருப்பான். சந்தியா தன் விடுதிக்கு வந்து சேர்ந்தபோது இரவு 10 மணிக்கு மேலாகி இருந்தது. பகல் அழுக்கை கழுவி களைவது அவள் வழக்கம். குளித்தாள். இரவு உடைக்கு மாறினாள். அரைக்கதவை தட்டும் சப்தம் கேட்டது. அவள் திறந்தாள். அந்த முஸ்லிம் பையன் கொடுத்துட்டு போனான் என்று சொல்லிக்கொண்டு இட்லி பொட்டலத்தை தந்தாள் விடுதி காப்பாளினி. அவன் பெயர் சுலைமான் என்றாள் சந்தியா. அது எனக்கு தெரியாது. மணி 10க்கு மேல ஆயிடுச்சு. விடுதி சட்டப்படி 9 மணிக்குள்ள எல்லாருமே வந்து கூட்டுக்குள்ள அடைஞ்சுக்கணும். தெரியும். வேலைகள் 9 மணிக்குள்ள முடியல. என்ன பண்றது? அப்படின்னா நீங்க சரி, அடுத்த மாசம் காலி பண்ணிக்கிறேன். காப்பாளினி அழுக்கு உள்ளாடையை பார்ப்பது போல சந்தியாவை பார்த்துவிட்டு அகன்றாள். இப்போது சந்தியாவுக்கு ஒரு பொது பிரச்சனை வந்துவிட்டது. அடுத்த மாதத்திற்குள் புது அறை தேட வேண்டும். அவள் ஒரு சீடியை எடுத்து இயக்கி சுழல விட்டாள். அறை இசையால் நிரம்பியது. சிவகுமார் குர்ஜாரி தோடியில் இருந்தார். எதனாலோ சௌக்கியமோ லேது என்கிற சப்தம் மனதில் தோன்றியது. தோடி சாமத்தை கொண்டு வருமா என்ன? அழுகை அடைத்தது. அவள் கண்களில் நீர் திரண்டது. அந்த அமைதியை கத்தியை கொண்டு கிழித்தது போல தொலைபேசி அழைத்தது. யாராக இருக்கும் இந்த அவசுருதி? எதிர்முனையில் ரகு. என்ன இந்த நேரத்துல? எரிச்சல் தோன்றும்படியாக அவள் பேசினாள். பகல் முழுக்க 4 தடவை கூப்பிட்ட உன்ன, சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சேன். தொந்தரவுக்கு செல்போன் தான் காரணம்னு. சரி, எங்க போயிருந்த? எரிச்சல் மண்டியது அவளுக்கு. ஒரு ஆண் அவளை எதிர்ப்படுகிறான். என் நண்பரோட அவுட்டிங். கொத்தும் திகைப்புடன் ரகு பேசியது மகிழ்ச்சியாக இருந்தது. ச்சே, இது என்ன தாழ்ந்த விளையாட்டு! தான் அதை செய்யலாமா? அவன் போல் நான் மாறுவது எனக்கு இழுக்கல்லவா என்று நினைத்து கொண்டாள். நான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், இப்படியெல்லாம் இந்த நேரத்துல எந்த நேரத்திலையும் பேசாதேன்னு. கௌரவமான மனுஷனா இரு ரகு. அவள் முடித்து கொண்டாள். சராசரியாக ஆண்டுக்கு ஒருத்தன் அவளை குறுக்கிடுகிறான். நடனமாடி அவளை கவர முயற்சிக்கிறான். சர்க்கஸ் பஃபனை போல உடை அணிந்து கொண்டு நகைச்சுவை காட்டுகிறான். இதற்கெல்லாம் என்ன பெயர், என்ன அர்த்தம்? எல்லாம் இன்னொரு நிலத்தை ஆக்கிரமிக்கிற எத்தனிப்பு அல்லாமல் வேறு என்ன? ஆக்கிரமிப்புக்கு பிறகு என்ன நடக்கும்? அதிகாரம் நடக்கும். அதிகாரத்துக்கு பயன் அடிமைத்தனம். அது விஸ்தரிக்கப்படும். அடிமைகளின் எண்ணிக்கை பெருக பெருக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மகிழ்ச்சி. அடிமை ஒன்று உருவாகும் போது ஆக்கிரமிப்பாளனும் அடிமையாகிறான் என்பதை இந்த முட்டாள்கள் ஏன் அறிவதில்லை? மறுநாள் அலுவலக மதிய உணவு வேளை கடந்தும் தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு முடிக்க வேண்டிய வேலையில் ஆழ்ந்திருந்தாள் சந்தியா. எதிரில் இருக்கும் நாற்காலியில் வந்து அமர்ந்தான் ரகு. சந்தியா, நீ ஏன் என்ன புறக்கணிக்கிற? நீ பொருட்படுத்த வேண்டியவன்னு நான் நினைக்கல. அதான் நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்துற. அவன் மேலும் தன் அசட்டுத்தனத்தை விரிக்க தொடங்கினான். சந்தியா எழுந்து நின்றாள். கையை கதவுக்கு நேராக நீட்டி காட்டினாள். அவளுடைய முகம் அவள் சொல்ல வேண்டியதை தொடர்ந்து உணர்த்தியது. ரகு அப்படியே வெளவெளத்து போனான். அவள் உடல் மொழி மிக உரத்து கேட்டதை முட்டாளும் உணரும்படி இருந்தது. ரகு எழுந்து நடந்தான். சரியாக அதே நேரம் எம்டி உள்ளே நுழைந்தார். சந்தியா நின்ற நிலையை, அவள் கையை கதவை காட்டிய விரலையும் ரகு பம்மி பம்மி போவதையும் அவர் பார்த்தார். அவருக்கு எல்லாமே விளங்கியது. என்ன நடக்குதுங்க என்று கேட்டார். ஒண்ணுமில்ல சார், சின்ன விஷயம். ரகு, இங்க வா. என்ன, நீ திரும்ப ஆரம்பிச்சிட்டியா? எம்டி அறையில் விசாரணை நடந்தது. சந்தியா சொன்னாள், ஒண்ணுமில்ல சார், ரகு தங்கச்சி காலேஜ்ல சேர போறா இல்லையா, அதுக்காக சுடிதார் வாங்கணும். அவனுக்கு எந்த கடையில வாங்கலாம்னு கேட்டுட்டு இருந்தான். எம்டி சந்தியாவை உற்று பார்த்தார். நீ இவனை காப்பாத்தலாம்னு நினைக்கிற சந்தியா? இவனை காப்பாத்த அந்த நேரம் பல பெண்களுக்கு நீ எதிரா இருக்க, அதை நீ புரிஞ்சுக்கோ. மெல்ல சந்தியா சொன்னாள். அசட்டு பையன் சார், அவனை மன்னிச்சிருங்க. ரகு, ஆபீஸ் சூழ்நிலையே கெடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப சந்தியா உன்னை காப்பாத்திட்டு இருக்கா. அடுத்த தடவை உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது, போ என்று திட்டினார். ரகுவும் சந்தியாவும் வெளியே வந்தார்கள். ரொம்ப நன்றி சந்தியா. நன்றி எல்லாம் தேவையில்லை. இன்னொரு தடவை என்ன தொந்தரவு பண்ணாத. எதுக்காக என்ன நீ காப்பாத்தின? உன்னுடைய குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். நீ அசட்டு பையன்,
அயோக்கியம் இல்ல. இல்ல, வேற காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீ என்ன காதலிக்கிற, அதான் காரணம். இவனை என்ன செய்யலாம் என்று அவனையே பார்த்து கொண்டு நின்றாள் சந்தியா. அத்தியாயம் 3. சந்தியாவுக்கு பல பெயர்கள். சிட்டுக்குருவி, பட்டாம்பூச்சி, கால்களில் சக்கரம் கட்டியவள் என்று. எங்கும் இருப்பாள். வீட்டில் சோஃபாவில் ஏதாவது வைத்துக் கொண்டு சாப்பிடுவாள். சட்டென தோட்டத்தில் இருப்பாள். தெருவில் பலூன்காரரோடு வேடிக்கை பார்த்து கொண்டு நடப்பாள். தெருவில் யானை வரும். பிச்சை கேட்கிற யானை. பிச்சை வாங்கிக் கொண்டு தலையில் கையை வைத்து ஆசி சொல்லும் யானை. அதன் பின்னால் கூச்சலிட்டு கொண்டு நடப்பாள். எல்லாம் இப்போது இல்லை. வீட்டின் இருட்டு மூலையில் அடைந்து கிடப்பாள். அம்மாவை கட்டி கொண்டிருப்பாள். அந்த மாலை ஒரு கரடி வேஷம் போட்டவனை தொடர்ந்து வெகு தூரம் போனாள். ஒரு சவுக்கு தோப்பின் ஊடாக நடந்தாள். பகலிலேயே இருட்டு பரவிய மரச்செறிவு. தன்னை தொடர்ந்து யாரோ ஒருவர் வருவது தெரிந்தது. அதன் பிறகு வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்தாள். வெயிலை பார்க்கவும் பயந்தாள். கோடு கிழித்தது போல செல்லும் எறும்பு கோடும் அவளுக்கு பயத்தை தந்தது. கை குழந்தையாக இருந்தால் தங்கை ரஞ்சனி. குழந்தை அழுதால் கூட அவள் பயந்து போய் உடம்பு வெடவெடக்க அம்மாவை ஒண்டிக் கொண்டாள். சந்தியா மூர்த்தியிடம் சொன்னாள். அதுக்கப்புறம் கண்ணை திறந்தா இருட்டு மட்டும்தான் தெரிஞ்சது மூர்த்தி. அடிக்கடி வலிப்பு வந்துச்சு. பேச்சு திக்கிச்சு. என்னை சித்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சது அம்மாதான். சித்தி தான் என்னோட உயிரை மீட்டு தந்த கடவுள்னு சொல்லலாம். எல்லா ஆம்பளைங்களும் கெட்டவங்க இல்லைன்னு புரிய எனக்கு 8 வருஷம் ஆச்சு. பகல்ல காய்கறி கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு திரும்புற தைரியம் எனக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதினேன். எப்படியோ படிச்சு தேறி வேலைக்கு சேர்ந்துட்டேன். இல்லைன்னா பிச்சைக்காரியா தான் நான் தெரிஞ்சிருப்பேன். இப்பவும் ஒரு புது ஆண் என் பக்கத்துல வந்து நின்னா எனக்கு உடம்பு நடுங்க தொடங்கிடும். அப்புறம் என்ன, யார் நீங்கிற பதற்றம் வரும். முன்னால இருப்பவரை அடிக்கலாமா தூக்கலாம்னு தோணும் இல்ல? சிரித்து கொண்டு சந்தியா சொன்னாள். சாரி, உங்ககிட்ட நான் அப்படிதான் நடந்துகிட்டேன். நம்மளுடைய முதல் சந்திப்புல கூட்ட நெரிசல்ல விபத்தா சாஞ்ச உன் மேல கோபப்பட்டு அடிக்க கைய தூக்கியதும் அப்படிதான். சாரி மூர்த்தி. ஏன் இப்படி எரிமலை மாதிரி எரிஞ்சுகிட்டு இருக்க சந்தியா? உண்மையை சொல்லட்டுமா மூர்த்தி? என்னுடைய கோபத்துல பெரும்பாலும் பொய் தான் இருக்கும். கோபக்காரி, எரிச்சல் படுறவ, மனோதத்துவ பிரச்சனைக்காரின்னெல்லாம் என்ன பத்தின அபிப்பிராயத்தை நானே படர விட்டேன். பாதிக்க மேல ஜனங்கள், அதுவும் குறிப்பா ஆண்கள் என்கிட்ட இருந்து ஒதுங்கிட்டாங்க. ஒருவன் என்கிட்ட வந்து விலகும் போது ஒரு பிரச்சனையும் என்கிட்ட இருந்து விலகுதில்ல. ஆண்கள் பார்த்தவுடன் கைய பிடிக்கிறாங்களா என்று கேட்டான் மூர்த்தி. இல்ல, அது எனக்கு தெரியும். எல்லா ஆண்களும் பெண்களும் பெண்கள் மேல மோசமான அபிப்பிராயம் கொண்ட சமூகத்தோட தயாரிப்புகள் தானே. நட்போட பழகி அதுக்கப்புறம் பிரிக்கிற வழிய முன்கூட்டிய தவிர்த்துக்கிறது நல்லது தானே மூர்த்தி. விலகி விலகி போறதால அனுபவத்தையும் ஸ்நேகத்தையும் நீ இழக்கிறியோன்னு எனக்கு படுது. இருந்தாலும் இது உன்னோட வாழ்க்கை இல்லையா சந்தியா? கரெக்ட் மூர்த்தி. நான் என்னோட கதவுகளை சாத்திக்கவே ஆசைப்படுறேன். இது என்னுடைய வாழ்க்கை. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கோப்பை தேநீர். இத நான் உட்கார்ந்தும் சாப்பிடுவேன், நடந்துகிட்டும் ஆடிக்கிட்டும் கூட சாப்பிடுவேன். ஆமா, சாப்பிடலாம், எப்படி வேணாம். ஆனா தேநீரை சிந்த விடக்கூடாது. இன்னொரு கப்பு தேநீர் நமக்கு கிடைக்காது. தெரியும் மூர்த்தி, எனக்கு நிறைய தேநீர் குவளைகள் தரப்பட்டனதான். ஆனா அவைகள்ல தேநீரே இல்ல. நண்பர்களை தேர்வு செய்யறதுல நான் ஒரு முட்டாள். நீட்டப்படுற கைகளை எதுவானாலும் நான் அதை பற்றி கொள்ளுவேன். அது பேயோட கைகளாக இருக்கக்கூடும் என்று நான் யோசிக்கிறதே இல்ல. ஒரு மழை நாள், மழை கல்யாண வீட்டு பன்னீர் தூவல் மாதிரி இருந்தது. நான் என்னுடைய சிநேகிதி பிலோமினா திருமண வரவேற்புல கலந்துகிட்டு வீடு திரும்ப பஸ்ஸுக்கு காத்திருந்தேன். பிலாவினோட சிநேகிதன் ஒருத்தன் அப்பதான் அறிமுகமானான். என்னுடைய இலைக்கு இனிப்பு பரிமாறியவன். நிறைய சிரிக்கிறவனாக இருந்தான். நான் இனிப்பு சாப்பிடறது இல்லைன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டான். அதையெல்லாம் சொல்றதுக்கு இல்லைன்னு நான் கூறினேன். ஸ்வீட்டு உடம்ப பெருக்க வச்சிருங்கிற பயமா என்ன அப்படின்னு கேட்டான். என் உடம்ப பத்தி நானே கவலைப்படுறதில்ல, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவன் பேசாம போயிட்டான். என்னுடைய வீட்டை கடந்துதான் அவன் போக வேண்டி இருக்கும். அதனால என் வண்டியில போகலாமான்னு கேட்டான். சரின்னு சொல்லிட்டேன். என் பிரச்சனை இங்குதான் தொடங்குது மூர்த்தி. யாரு முகத்தையும் வாட செய்திட கூடாதுங்கிறதுக்காக எனக்கு பிடிக்காததையும் செய்யறது என்னுடைய பலவீனமா ஆயிடுச்சு.
கோபக்காரியாக வேஷம் போட்டு மனிதர்களை தடுத்துக்கிறேன், யார் கைகளையும் பிடிச்சுக்கிறேன். மனோதத்துவம் படிச்ச என்னுடைய நண்பன் நான் உடைந்து போனவள்ங்கிறான். இருக்கட்டுமே, உடையாம இருக்கிறது யாரு? உடையிறது கண்ணாடியாக மட்டும்தானே இருக்கக்கூடாது. இருந்தா என்ன? அவன் வண்டியின் பின்னால அமர்ந்துகிட்டு போனேன். வண்டி போய்கிட்டே இருந்தது. அடுத்த 6 மாசம், 1 வருஷம் அவன் வண்டியில பின்னால நான் போய்கிட்டே இருந்தேன். பல நாட்கள் எனக்கு தோணும், எதுக்கு இது? இதனால நான் என்ன எனக்கு கிடைக்குது? எனக்கு கிடைக்கிறா இல்ல நான் தரனா? என்னதான் நடக்குதுன்னு தெளிவா புரிஞ்சுது. அவன் ஊசி, நான் நூல். அவன் வழி நான் போய்கிட்டே இருந்தேன். எனக்கு அவனை பிடிச்சிருந்தது. அவனை பார்க்கவும் பேசுறதுக்கும் அவனோடு இருக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்குள்ள வெற்றிடம் நிரப்பப்படுவது போல எனக்கு தோணுச்சு. அல்லது நிரப்பப்பட்டிருப்பது காலியாக்கப்பட்டதா அப்படின்னு தெரியல. படிகள் ஒவ்வொன்னா ஏறி கடந்தோம், அல்லது 2 படிகளாக ஏறினோமா அதுவும் தெரியல. இது காதல்னு நான் நம்பினேன். காதல்ல என்ன இன்பம்? காதலிக்கப்படுறோங்கிறது தானே. அது என்ன சந்தோஷத்துல ஆழ்த்தியது. காதல்ல அடுத்தவங்களோட இயல்பு, இயற்கை, கலை, தேர்வு, வண்டி, ஒழுக்கம் இவையெல்லாம் கவனிக்கப்படணும்னு சொல்றாங்க. சரிதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதையெல்லாம் காதலர்கள் கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது தான். ஒரு பரவச மேகம் வந்து அவங்க 2 பேரையும் மூடிடுறதே. அந்த மேக மூட்டத்துல அவங்களையே பார்க்க முடியறது இல்லையே. அப்புறம் மத்த விஷயங்களை ஆராயறது எப்படி? ஆனா அது அப்படித்தானே இருக்கு. காதல்ங்கிறது உடம்பா ஆத்மாவா? தெய்வீக காதல், நாத்திக காதல் அப்படின்னு எல்லாம் காதல்ல இருக்கா? உடம்பு இல்லாம உயிர் ஏது? உடம்பு இல்லாம வீடு, வாசல், வேலை, சம்பளம் இதெல்லாம் எதுக்கு? காதல், கல்யாணம்னாலாம் எதுக்கு? ஆனா உடம்பா இயக்குகிற நம் உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளை நம் வாழ்க்கை முறை, படிப்பு, பண்பாடு, சமூகம் பற்றிய பயம் இவையெல்லாம் தான் இயக்குது. பயம்தான். தனியாரா இருந்தாலும் சமூகமா இருந்தாலும் தர்ற பயம். அப்பா, அம்மா, உறவுகள் இது எல்லாமே தர்ற பயம். பயம் எதுக்கு என்றான் அவன். அவன்தான் என் காதலன். பெயர் வேண்டுமே, சதாசிவம்னு வச்சுக்கோ. நீ நெருப்பா தண்ணீரான்னு தெரியலையே. எப்போ சுடுவே குளிர்வ அப்படின்னு புரியல அப்படின்னு சொன்னான். நாம சந்திச்சு 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு சந்தியா அப்படின்னு சொன்னா சதாசிவம். சதா, ஒரு ஆயுள் முழுக்க உன்னோட இணைச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு கல்யாணம் வேணும் இல்லையா? 1 வருஷம் பெருசா? இன்னும் உன்னை பத்தின சித்திரம் முழுசா எனக்குள்ள உருவாகல. என்ன செய்யலாம்? உருவாகும்னு நம்புறியா என்று கேட்டான். தள்ளி போடலாமே. ஆமா, தள்ளி போட்டோம். அவன் உள்ளுக்குள்ள காயம் பட்டிருக்கான்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா எனக்கும் பயம்தான். தப்புதான். என் சொந்த அனுபவம் இன்னொருவனை சுத்தி வளைச்சிட்டு இருக்கிறது எனக்கு தப்பாதான் தெரிஞ்சது. நாங்க 2 பேரும் 6 மாச காலம் பிரிஞ்சிருக்கிறதுன்னு ஒரு யோசனைய நான் தான் சொன்னேன். எதுக்கு பிரியறது அப்படின்னு அவன் கேட்டான். அப்புறம் சேர்ந்துக்க என்ன சொன்னேன். பிரிஞ்சிருந்தா என்ன பிரயோஜனம்? பிரிவு உக்கிரமான நினைப்பை ஏற்படுத்தும். பரஸ்பரம் நாம 2 பேர் பத்தியும் நாம இடைவிடாது சிந்தித்துக்கிட்டே இருக்கலாம். சாதக பாதகம் தெளிவா தொடங்கும். பாதகம் அதிகமானா அப்படியே பிரிஞ்சிடலாம் இல்லையா? நான் சொன்னதும் அவன் திகைச்சு போயிட்டான். சதா, உனக்கும் யோசிக்க ஒரு சந்தர்ப்பம் வாய்க்குமே. எதிர்காலம் நமக்கு நல்லா இருக்க வேணும். அதனால இந்த முயற்சி நாம எடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் அவன் செயல்பட தொடங்கிட்டான். தினம் குறைஞ்சபட்சம் 6ல இருந்து 10 வரைக்கும் மெசேஜ் அனுப்ப தொடங்கினான். பக்கமா இமெயில் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தான். என்னுடைய ஆபீஸ் முன்னாடி எதிர் பிளாட்பாரத்துல இருந்த புன்னை மரத்தின் கீழே நின்னு என் கவனத்தை கவர்ந்துகிட்டு இருந்தான். என்னுடைய தெருவுல மேலையும் கீழையும் தன்னோட பைக்ல சுத்திக்கிட்டு இருந்தான். நாளாக ஆக என்னதான் நடக்குதுன்னு நானும் இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா கிட்ட இத ஒரு நாள் பேசினேன். ஜாக்கிரத அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திக்கிட்ட அம்மா. அப்பாதான் எப்படியாவது ஒளி அப்படின்னு சொன்னாரு. அவருடையதான் அந்த பாஷை. இதுக்கப்புறம் தன்னுடைய ரத்தத்தை தொட்டு எனக்கு ஒரு கடிதம் அவன் எழுதினான். மனுஷங்க எல்லோருக்கும் ஒரு பலவீனமான தருணம் இருக்குமே. எனக்கும் அது வந்தது. நாங்க ஒரு உணவு விடுதியில சந்திச்சோம். கல்யாணங்கிற இனம் தெரியாத பிரவேசத்துக்குள்ள அல்லது தெரிஞ்சே விழுற கிணற்றுக்குள்ள
அவன் அத சொர்க்கம்னு சொன்னான். விழலாமான்னு கேட்டான். சரின்னு சொன்னேன். பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி காலையில 5 மணிக்கு சந்திக்கிறதுன்னு முடிவெடுத்தோம். மாத்திரத்துக்கு 4 துணி போதும் அப்படின்னு அவன் சொன்னான். எங்க திட்டம் 6 மணிக்கு கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது. அவன் கார் எடுத்துக்கிட்டு வரதா சொன்னான். நான் சரியா என்னுடைய பெட்டியோட பேருந்து நிலைய வாசல்ல இருந்தேன். நான் செல்போன்ல அவனை கூப்பிட்டேன். ஆனா செல்போன் ஆஃப் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது. மணி 6 ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. ஆனா அவன் வரல. சுமார் 1 மாசத்துக்கு அப்புறம் அவனை எதேச்சியா ஒரு உணவு விடுதி வாசல்ல சந்திச்சேன். என்ன சதா, கார் இன்னும் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டேன். அவன் அப்படியே அசந்து போய் முகம் அசட்டுத்தனமா மாறிடுச்சு. என்னவோ வளர்னான். யாரோ ஒரு திருடனை பாக்குறது போல, ஒரு காமுகனை பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் பேச்சை நிறுத்திக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டேன். மூர்த்தி, இப்படிதான் இருந்தது என்னுடைய அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு மனித வர்க்கத்தையே சந்தேகப்படக்கூடாது. ஆனாலும் நான் சந்தேகப்படுறேன். நீ எப்படி? அவன் அதிர்ச்சியுடன் சந்தியாவை பார்த்தான். அத்தியாயம் 4 மற்றும் இறுதி அத்தியாயம். நீ எப்படி என்று மூர்த்தியை பார்த்து சந்தியா கேட்ட கேள்வி அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. ஒரு அயோக்கியனின் கதையை சொல்லிவிட்டு நீ எப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவன் முகம் லேசாக இருண்டதை சந்தியா பார்த்தாள். சாரி, உன்னை காயப்படுத்தணும்னு நான் அப்படி சொல்லல மூர்த்தி. நீன்னு நான் உன்னை பார்த்து கேட்கல. 1000 ஆண்டுகளா சந்தியாக்களோட பழகிற பல மூர்த்திகளை நேரம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கேட்டேன் என்று உண்மையாகவே வருத்தம் தெரிவிக்கும் மனோபாவத்துடன் சொன்னாள் சந்தியா. மூர்த்தி அவள் கண்களை பார்த்து கொண்டு கேட்டான். உனக்கு சில நபர்களால அல்லது ஆண்களால சங்கடம் ஏற்பட்டிருக்கு. உண்மைதான். உனக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுல பல பெண்களுக்கு அவர்கள் பெண்கள் என்பதாலேயே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது தான். அதனால 4-5 அயோக்கியர்களை முன்னால நிறுத்திட்டு ஆண்களே அயோக்கியர்கள்னு முடிவுக்கு வர்றது எந்த அளவுக்கு சரி சந்தியா என்று கேட்டான் மூர்த்தி. உண்மைதான் மூர்த்தி. யாரோ 1-2 பொண்ணுகளை வச்சுக்கிட்டு பொண்ணு இனத்தை பேசுறது எப்படி தவறோ அப்படிதான் இதுவும். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ மூர்த்தி, என்ன நடுவுல வச்சு 10 பேய்கள் சுத்தி சுத்தி வந்து என்னுடைய ஆடையை கிழிப்பது போல என்னை சுத்தி இருக்கிற எல்லாமும் என்ன குறி வைக்குதுப்பா. என்னுடைய ஆபீசர் சொல்றான், நீ தனியாள் தானே, ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஃபைல்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணேங்கிறான். தனி பொம்பளைக்கு வீடு இல்லைங்கிறான் வீட்டுக்காரன். வீட்டுக்குள்ளேயே ஆம்பளை பிள்ளைக்கு கொம்பு முளைச்சதா பெத்த தாயே முட்டாள்தனமா நினைக்கிறா. எல்லாமே பொம்பளைக்கு எதிராத்தானே இருக்கு. அப்புறம் நம்பிக்கை எப்படி வரும்? மூர்த்தி பதில் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். மூர்த்தியின் சகோதரி அன்று மதியம் போல சந்தியாவை பார்க்க அவள் அலுவலகம் வந்தாள். பர்மிஷன் போட்டுவிட்டு அவளை அழைத்து கொண்டு நல்ல உணவு விடுதி தேடிச் சென்றாள் சந்தியா. எதிர்பார்த்தபடி கூட்டம் அன்று இல்லை. கூட்டம் இருந்தால் சப்தம் இருக்கும். ஆண் இனத்திற்கு சப்தம் இல்லாமல் பேச முடியாது. ஒரு மூலையில் போய் அமர்ந்து கொண்டார்கள். ரஞ்சனி வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்ல செலவை அவள் பணியாற்றும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும் என்று கூறினாள். ரொம்ப நல்ல விஷயம். 2 வருஷம் போறது தெரியாம போயிடும். ஆனா திரும்பி வந்தப்புறம் வாழ்க்கை வசதியா மாறிடும். இதை சொன்னால் சந்தியா. வெளிநாடுகளை பயன்படுத்திக்கலாம், ஆனா இந்தியாவில தான் வேலை செய்யணும். ரஞ்சனி மீன் இறைச்சி நல்லா சாப்பிடக்கூடியவ. அதனால வெளிநாட்டு வாழ்க்கை பிரச்சனை இருக்காது. சட்டென்று நினைவுக்கு வந்தவளாய் சந்தியா அவளை பார்த்து கேட்டாள். உன்னுடைய சிநேகிதன் என்ன சொல்றான்? ரஞ்சனி தலை குனிந்தபடி சொன்னாள். அவனுக்கு நான் மேல படிக்கிறது பிடிக்கல சந்தியா, வேணாம்னு சொன்னான். இல்ல, என்னுடைய படிப்பு எனக்கு முக்கியம், என்னுடைய முன்னேற்றம் எனக்கு ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லிட்டேன். வெரி குட். எதை விடவும் சிநேகம் முக்கியம். அதை விட உன்னோட தீர்மானம், உன்னுடைய முடிவு முக்கியம். வீட்டோட இருந்து சமைச்சு போட்டு பிள்ளை பெத்து கொடுத்து டாட்டா காட்டி புருஷனை வேலைக்கு அனுப்பும் பாவப்பட்ட பொண்ண அவன் உன்கிட்ட தேடி இருக்கான். இந்த மாதிரி பசங்க தான் அதிகம் இருக்காங்க இப்பெல்லாம். சரி விடு சனியன என்றாள் சந்தியா. ரஞ்சனியை நினைத்து பெருமையாக இருந்தது சந்தியாவுக்கு. இவள்தான் இன்றைய இளம் தலைமுறையின் சரியான பிரதிநிதி. வெளிநாட்டுக்கு போக வேணாம்னு சொல்றானா? எது அவன் பிரச்சனை என்று சந்தியா கேட்டாள். வெளிநாட்டுக்கு போகலாம், ஆனா கல்யாணம் முடிஞ்சு
இல்லாட்டி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போலாம்னு சொல்றான். பயம் அவன் மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல. இல்ல ரஞ்சினி, கடைசியா நான் இது வேணாம்னு முடிவெடுத்துட்டேன் சந்தியா என்று ரஞ்சினி சொன்னாள். சும்மா விட்டிருக்க மாட்டானே அவன் என்று கேள்வி கேட்டாள் சந்தியா. அப்புறம்தான் அவனுடைய பொறுக்கித்தனமான முகத்தையே என்னால பார்க்க முடிஞ்சது. செல்போனுக்கு பேசுவான். நான் அவனை ஏமாத்திட்டதா எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு திரிஞ்சான். நான் போற இடத்துக்கெல்லாம் வந்தான். ஆனா நல்ல வேளை குரூரமா போயிடல. ஒரு வழியா ஒதுங்கிட்டான். அப்பா என்ன சொன்னாரு? வெளிநாடு வேண்டாம்னு சொன்னாரு. அம்மா, அம்மாவுக்குன்னு தனி கருத்து இருக்கா என்ன? எல்லா அப்பா அம்மாக்களும் அவங்களுக்கு தெரியாமலேயே தன்னுடைய பொண்ணுக்கு எதிராவே சிந்திக்கிறாங்க என்றாள் சந்தியா. என்னுடைய அண்ணன் மூர்த்தி மட்டும்தான் நான் செய்யறது எல்லாம் சரின்னு ஆதரிச்சவன். மூர்த்தி பணத்துக்காக அலைந்து கொண்டிருந்தான். அலுவலக உதவி என்று ஒன்றும் இல்லாது நண்பர்களிடம் அலைந்து கொண்டிருந்தான். இன்னும் எத்தனை தேவைப்படும் ரஞ்சனி கேட்டாள் சந்தியா. கையில $1,00,000 வேணும். இதை தயங்கியபடியே சொன்னாள் ரஞ்சனி. பார்க்கலாம் ரஞ்சனி, மத்த வேலைகளை செஞ்சு முடின்னு அப்போதைக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில் சந்தியா அவளிடம் சொன்னாள். அடுத்த 2 நாட்கள் இதற்காகவே ஒதுக்கினாள். விடுமுறை கேட்டாள். நண்பர்கள் எல்லோரையும் சந்தித்து பேசினாள். லோன் போடும் வாய்ப்பு உள்ளதா என்று பார்த்து அதையும் முயற்சி செய்தாள். கழுத்தில் கிடந்த செயினையும் போடாமல் கிடந்த வளையல் 2ஐயும் விற்றாள். எப்படியோ 1,10,000 தேற்றினாள். ரஞ்சனியை வரச் சொல்லி பணத்தை அவளிடம் கொடுத்தாள். இத திருப்பி கொடுக்க சில வருஷங்கள் ஆகுமே சந்தியா. நான் கேட்கலையே. அதோட இது கடன்னு நான் சொல்லலையே. இல்ல சந்தியா, இது ரொம்ப பெரிய தொகை. எதுவும் பெருசில்ல ரஞ்சனி, சும்மாரு. ஏர்போர்ட்டுக்கு மூர்த்தியும் சந்தியாவும் ரஞ்சனியை வழி அனுப்ப வந்திருந்தார்கள். இது உனக்கு ஒரு முதல் வெளிநாட்டு பயணம் இல்லையா ரஞ்சனி? ஆமா சந்தியா, அதனால கொஞ்சம் பதற்றம் இருக்கும். எல்லாம் திரும்பும்போது சரியாயிடும். மிகவும் நெகிழ்ச்சியுடன் விடைபெற்றாள் ரஞ்சனி. அடிக்கடி அப்பா அம்மாவை போய் பார்த்துவிட்டு வரச் சொன்னாள் மூர்த்தியிடம். ரஞ்சனி போன மாதம்தான் சிநேகிதி கொடுத்தாள் என்று ஒரு கிளியை வாங்கி கொண்டு வந்திருந்தாள். பச்சை கிளி, பவள மூக்குக்காரி, கீ கீ என்று சதா பேசிக் கொண்டிருந்தது. இரவுகளில் தனிமை இல்லை என்ற நிம்மதியை அது தந்து கொண்டிருந்தது. துணை இருக்குங்கிற தைரியம்தான் நாய் பூனை வளர்க்கும் காரணமோ என்னமோ. சரிதான் என்றாள் ரஞ்சனி. சந்தியா கேட்டாள், கூண்டு கிளிய பார்த்தா உனக்கு பரிதாபமா இல்ல ரஞ்சனி? சற்று நேரம் யோசனை செய்துவிட்டு ரஞ்சனி சொன்னாள், உண்மைதான் சந்தியா. அதுக்கு மேல கூண்டு கிளி என்ன மூர்த்திய எல்லோரையும் உனக்கு ஞாபகப்படுத்துறது இல்லையா? சந்தியா தயக்கத்துடன் ஒரு வகையில் சரி என்று கூறினாள். மேலே விமானம். இப்ப ரஞ்சினி என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பா என்று கேட்டான் மூர்த்தி. நாளைக்கு மறுநாள் நியூயார்க் எப்படி இருக்க போகுதுன்னு ஆர்வத்தோட யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாளா? மாட்டா. எப்பவும் மண்ணுல இருக்கிற வரதான் நட்பு, சுற்றம், உறவு எல்லாமே. மேல போக போக கருத்தோட வர்ணம் மாறணும். எண்ணத்துக்கு சதா இந்த மண்ணு, வீடு சார்ந்த கவலைகள்லயே உழலணும். அதுவும் சரிதான். இங்க பக்கத்துலதான் என்னோட சிநேகிதி பிலோமினா இருக்கா. அதோ அந்த பிளாட். அவள் அழைப்பு மணியை இயக்கினாள். பிலோமினா கதவை திறந்தாள். அதிர்ச்சி அடைந்தாள். என்ன ஆச்சரியம் என்றாள் சந்தியாவை பார்த்து. சந்தியா விமான நிலையம் வந்த காரணத்தை சொன்னாள். இரவு உணவை அங்கேயே முடித்துவிட்டு பிளாட்டின் மொட்டை மாடிக்கு வந்து அமர்ந்தார்கள். மேலே நிமிஷத்துக்கு ஒரு தரம் விமானம் பறந்து கொண்டிருந்தது. பிலோ, உன்னுடைய கணவர் எப்போது வர்றார்? நாளைக்கு இல்லாட்டி அடுத்த வாரம். இங்கேயே இருந்துருவார்ல இனிமே? இல்ல, எப்படி அது முடியும்? வெளிநாட்டுல அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? மூர்த்திக்கு திகைப்பாக இருந்தது. இது தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தெரியாம தான். எந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னால புருஷனோட லட்சணம் தெரியுது? மூர்த்தியின் முகம் வருத்தமுற்றதை பிலோமினா கண்டாள். லேசாக மழை தூறல். கீழே போவோமா என்று கேட்டாள் பிலோமினா. வேணாம், வெயில்ல நனையறோம், மழையில காஞ்சா என்ன? லேசாக தூறிவிட்டு மழை விட்டு விட்டது. பிலோமினா அப்போது சொன்னாள், நீங்க ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். எனக்கே இப்பெல்லாம் எல்லா வருத்தமும் மறைஞ்சு போச்சு. ஹோட்டலுக்கு போறோம், சர்வர் பரிமாறுறார்.
அந்த சர்வரோட சொந்த வாழ்க்கையை நம்ம கேட்கிறோமா என்ன? குடும்ப உறுப்பினரும் சர்வரும் ஒன்னா கேட்டான் மூர்த்தி. பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல என்றாள் பிலோ. ஈர மண்ணில் இருந்து வாசனை புறப்பட்டது. இனிய மனம். நல்ல வேளை குழந்தை இல்ல என்றாள் பிலோமினா. ஈரக்காற்று இனிமையாக இருந்தது. ஏன் நம்ம குடும்ப வாழ்க்கை தோல்வியில முடியுது? சந்தியா சொன்னால் அதற்கு. கணவர்கள் புத்திசாலிய, புத்தி நுணுக்க உள்ளவங்கள, நல்ல மனம் உள்ளவங்கள மனைவியாக, முக்கியமாக சுயமரியாதை உள்ளவள மனைவியாக அடைய விரும்புறதில்ல. அப்போது பிலோ சொன்னால், ஆமா, இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்திலையும் ஆக புருஷன் இணையா இருக்க விரும்புறதில்ல. பின்னால இருந்து இஸ்திரி போட்ட சட்டையை எடுத்து கொடுக்கிற பொண்ணுங்களையே விரும்புறாங்க. ஈரத்தை முகந்து காற்று இனிமையாக வீசியது. இவ்வளவு உணர்ந்த நீ நானும் மூர்த்தியும் கல்யாணம் செஞ்சுக்கணும்னு நீ ஏன் விரும்பின பிலோமினா? முட்டாள்தனம்தான் ஒரு வகையில என்றாள் அவள். நான் இப்போ திருப்தியா இருக்கேன், இது போதாதா என்றான் மூர்த்தி பிலோவை பார்த்து. இத இப்படி அவசரமா சொல்லி இருக்க வேணுமா என்றாள் சந்தியா சிரித்த முகத்துடன். ஈரமும் ஈரத்தோடு சேர்ந்த காற்றும் மிக மிக இனிமையாக இருந்தது. திரு பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய ஈரம் குறுநாவல் முற்றும்.